ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு நான் வந்து கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சுடு தண்ணியில் போடும் பொழுது 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே முட்டை வந்து அதோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் கருவு சேர்க்கல. ஸோ முட்டையோட அந்த வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஏன் சேர்க்குறேன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கனோ அதை அப்படியே சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி வந்து நம்ம வெந்தயக்கீரையை நல்லா நிழலில் காய வச்சு எடுத்தோம்னா இதுதான் வந்து கசூரி மேத்தி. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும், அது கலருக்காக மட்டும் தான் நம்ம சேர்க்குறது. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துருக்கோம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதிலெல்லாம் லைட்டாக தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு மாவு வந்து கலந்து விட வேண்டாம். ஸோ இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலருக்காக ஃபுட் கலர் சேர்க்குறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு வந்து கலர் கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இது போல் போடும் பொழுது மசாலாவும் வந்து பிரிஞ்சு வராது, அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி வந்துடும். ஸோ தேவையான அளவு காலிஃப்ளவர் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுனா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் செய்ய அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு 5-6 பல் பூண்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதில் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்து வந்ததும் இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா இன்னும் 1 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை 1 டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டு இந்த தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. நமக்கு நல்லா கொதித்து வரணும். ஸோ இந்த அளவுக்கு திக்கானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். நான் கார்னிஷ்காக மேலே வந்து வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரு கொத்தளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன்.
இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ வந்து நமக்கு கோபி மஞ்சூரியன் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.